कृष्णं वन्दे जगद्गुरुं विष्णु प्रतावार नक्षत्रं विष्णुरे योगशरणं दैव सर्वं விஷ்ணுமயம் विष्णुमयं जगत्. சார் ஸ்கிரீன் காண்றது இல்லையா? நான் ஆல்ரெடி ஆமா 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 ஆமா. அப்ப இந்த ஒரு ஃபேமிலி நான் பண்ணியிருந்தேன். இவ வந்து கன்னடா. ஆமா கன்னடா ஸ்மார்த்தா. அப்போ கல்யாணம் கழிஞ்ச 4 வருஷம் ஆயிடுத்து. ஒரு 5 இயர்ஸ் ஆயிடுத்து. கல்யாணம் கழிஞ்ச சமயத்துல இவருக்கு 2017 ஆச்சு கல்யாணம். இவருக்கு இப்போ எவ்வளோ 32 இருந்தது. போட்டிருக்கேன் இங்க. அவ வைஃப் ரொம்ப யங்கா இருந்தா. அப்போ அவளுக்கு 19 வயசு தான் இருந்தது கல்யாண டைம். சொந்தமோ? அல்ல அது எப்படியோ அரேஞ்ச் ஆயிடுது. அப்படி அவ காலேஜ் இருந்தா. அவ கல்யாணத்துக்கு அப்புறம் 3-4 வருஷம் அவ படிச்சுட்டு இருந்தா. அந்த பொண்ணு இன்ஜினியரிங் பண்ணினா அது இது சொல்லி அவ ஒன்னும் ட்ரை பண்ணல. போன 2 வருஷமா அவ குழந்தை வேணும்னு கொஞ்சம் பிரயத்தனம் பண்ற. ஆனா அவ வீட்டுல வேற என்னெல்லாமோ பிரச்சனையாச்சு. நம்ம அப்பா போயிட்டா எல்லாமே அப்படியாச்சு. இவாள் குழந்தையும் பிறக்கல. இது வேற கொஞ்சம் கவலையா இருந்த அவளுக்கு என்ன ஆகும் அது இதுன்னு. அப்ப நானே சொன்னேன், சரி இப்ப நான் பாக்கலாம் சொல்லிட்டு. அப்போ அவரோட சார்ட்ட போட்டிருக்கேன். நீங்க ஆக்சுவலி அவங்க பேருக்கு ரொம்ப வயசு டிஃபரன்ஸ். நீங்க பார்த்தா அவர் 1985, அவ வந்து 1996. 11 கேப் இருக்கு. அவரோட சார்ட் நான் பார்த்தப்போ இனிஷியலா எனக்கு ஏதோ பார்த்தா ஃபர்ஸ்ட் அந்த அவரோட லக்னாதிபதி கொஞ்சம் அவர் வந்துட்டு இதா இருக்காரு இல்லையா? சந்திரன். ஹலோ, லக்னாதிபதி செவ்வாய் இல்லையா இவருக்கு? சாரி, லக்னாதிபதி செவ்வாய். ஓகே, சாரி லக்னத்துல இருக்கிற அந்த சந்திரன் நீச்சமா இருக்கார். பிளஸ் குரு நீச்சமா இருக்காருன்னு நினைக்கிறேன் இல்லையா? குரு தனபுத்திரகாரகன் குரு நீச்சமா இருக்கார். அது ஒண்ணு. ஆனா சனி வந்துட்டு உச்சமா இருக்கார் 12ஆம் வீட்டுல. கேத்து 12ஆம் வீட்டுல இருக்கார். அவர் அப்படி ரொம்ப ஸ்பிரிச்சுவல் பர்சன் ஆகும். ரொம்ப ஜாஸ்தி அவர் படிச்சிருக்காரு. நல்லா PhD பண்ணிட்டு இருக்காரு இப்போ. அண்ட் ஈவன் நம்ம ஸ்பிரிச்சுவாலிட்டியிலும் ரொம்ப ஜாஸ்தி அவருக்கு இதெல்லாம் இருக்கு, இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இருக்கு. அப்படி கேத்து 12ஆம் வீட்டுல இருக்கு. அது பார்க்கலாம். சனி 3ஆம் பார்வை வந்துட்டு இதுல இருக்கு, குடும்பஸ்தானத்துல இருக்கு. குடும்ப ஸ்தானாதிபதி தான் நம்மளுக்கு நீச்சமாயிடுறாரு. 3ஆம் பார்வை நம்ம மறைவுன்னு தான் சொல்றோம். ஆமா, 3ஆம் பார்வை மறைவு. 5ஆம் ஸ்தானம் அதிபதி குரு. ஆனா நீங்க ஒரு வாட்டி சொல்லியிருக்கேன், அந்த 1, 5, 9 இந்த ஸ்தானாதிபதி இருக்காளே, வந்துட்டு ஏதோ கெடுதல் செய்ய மாட்டா சொல்லிட்டு. ஆமா, இவரோட 9ஆம் ஸ்தானாதிபதி சந்திரன் இருக்கும் இல்லையா? ஸ்தானாதிபதி சந்திரன். அண்ட் சந்திரன் வந்துட்டு லக்னத்துல நீச்சம் இருக்கு. அப்படி இருக்கு கொஞ்சம். அப்ப இது இவரோடு அவளோட ஒன்னும் ஜஸ்ட் ஓவர்வியூ பார்க்கணுமா இல்ல எப்படி பண்றது? இது எப்படி இருந்தா ஒவ்வொருத்தரதாவே பாத்துருவோம் தனித்தனியா. இப்ப நம்ம இது மேட்சிங், விவாகத்துக்கு மேட்சிங் பாக்குறோம்னா தான் இது பக்கத்துல வச்சு இது சுத்தமா இருக்கா, 8ஆம் இடம் நல்லா இருக்கா, மாங்கல்யஸ்தானம் நல்லா இருக்கா அப்படின்னு நம்ம கொஞ்சம் பார்க்க வேண்டியது. இப்ப தனித்தனியா பார்த்தா யாரோ ஒருத்தருக்கு புத்திர பிராப்தி இருந்தா கூட கிடைச்சிட்டு போறதே 2 பேருக்கும் சேர்ந்து. ஆமா அது கரெக்ட் இல்லையா? சோ இவருக்கு வந்து ஜேஷ்டா இல்லையா? ஜேஷ்டா ராசி, ஜேஷ்டா நட்சத்திரம், விருச்சிக ராசி. அப்படின்னா புதன் தானே இவரோட முதல்ல இது ஆரம்பம். புதன். அப்போ எத்தனை இப்போ என்ன கரண்ட் இதுன்னு பாத்துக்கணும் சார். தசை அது இதுல காணவே இல்லையே. கீழே இருக்கும் கட்டாயமா கொடுத்துருப்பான். இதுதான் இது இல்ல, நான் ஏதோ தப்பா பார்த்துட்டு இருக்கு. இல்ல இதுதான் அந்த லிங்க் அனுப்பவா? நான் ஒரு லிங்க் அனுப்புறேன். இல்லடா, உங்க நீங்க கம்ப்யூட்டர்ல தானே இருக்கு? போன்ல தான் சொல்லிட்டு இருக்கேன். இல்ல நான் அதை ஷேர் பண்ணவா? இல்ல நான் அந்த சாட்ல அந்த லிங்க் போட்டு விடுறேன். அதை மட்டும் இங்கிலீஷ்னு மாத்திக்க வேண்டியது. இதோ சாட்ல போட்டிருக்கேன்.
வரலையே. அது சேவ் பண்ணி வைக்கிறேன்னா. ஆனா வரல. நீங்க சாட்ல போட்டிருக்கீங்களா? ஆமா, இது நம்ம சேட்டில் குரூப் போட்டேனே. சாட்லயா? அந்த இதுல ஓ அதுலயே போடுவா. இந்த சாட்ல, ஜூம் சாட்ல. ஓ சாரி சாரி, ஜூம் ஆமா. சாட். ஐயோ, நான் வந்துட்டு நம்ம இந்த சாட்டை பார்த்துட்டு இருக்கேன். பாத்து. அது மட்டும் லாங்குவேஜ் மட்டும் இங்கிலீஷ் மாத்திக்கணும், அவ்வளவுதான். ரைட். அவ்வளவு இது வந்து அந்த பொம்மனாட்டி. இது ரெண்டு கிட்ட கிட்ட கிடைக்கிறது. ஓகே ஓகே, அவரோட அவனுக்கு ப்ராஜெக்ட் பண்ணிருக்கேன். இது வந்து இங்கிலீஷ். அவர் பேரு சந்திரசேகர், பெங்களூரு. இப்ப என்ன ஆகுதுன்னா, யார மீட் பண்ணினாலும் ஏதாவது பேச்சுவார்த்தையில வந்து விடுறது. பிரச்சனை இருக்கு, ஏதோ இருக்கு சொன்னா நமக்கும் தோணுறது ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம், ஏதாவது சொல்லலாம். ஆமா, கட்டாயமா. அது கொஞ்சம் ஆட்டோமேட்டிக் ஆயிடுறது இப்படி. சரி சார், வந்து எடுத்துப்போ. இதோட அட்வான்டேஜ்னா இந்த நவாம்சம் பக்கத்துல இருக்கு. ஓகே, இருக்கட்டும். ஆமா, இவரது முதல்ல இப்போ ஜேஷ்டா அது பாக்குறோம் இல்லையா? ஆமா ஆமா, அவருக்கு வந்து தசை தானே முதல்ல 93 வரை. ஸ்டார்டிங் முதல் தசை தான். ஆமா, 93 அப்படின்னா படிப்பு நல்லா கொடுத்திருப்பாரு. ஆமா, கேத்து தசையில தான் அவரோட மெயின் படிப்பாச்சுன்னு நினைக்கிறேன். அந்த ஆமா, கேத்து ஞானகாரகன். அப்ப ஏதாவது சனி, கேத்து சுக்கரன்ல தான் அவரோட எல்லாம் ஆச்சு. சுக்கரன்ல தான் அவரோட மெயின் படிப்பாச்சு 15 வயசுக்கு அப்புறம். 15 வயசுக்கு அப்புறம் அவர் நல்லா படிச்சிருக்கார். என்ஐடி சூரத்கல்ல இன்ஜினியரிங் பண்ணினார், எல்லாம் பண்ணினார். அதெல்லாம் அண்ட் அவர் கொஞ்ச நாள் வீட்டை விட்டு பிரம்மச்சாரியா எங்கேயோ போயிட்டார், இந்த இஸ்கான் கோவில்ல. ஞானகாரகன் இருக்கு. கொஞ்சம் இருந்தார், எல்லா வேலையில வீட்டையெல்லாம் விட்டு ஓடி போயிட்டார். அப்புறம் வந்து விட்டார் அவர். அவங்க கல்யாணம் எப்போ ஆச்சு? சுக்கிர தசையில ஆச்சு கல்யாணம். சுக்கிர தசையில தான் ஆயிருக்கணும். ஆமா, இப்ப சூரிய தசை நடக்கிறது. ஆமா, அது நம்ம 12 அப்படிங்கறது வந்து நம்ம ஞானம் அப்படின்னு சொல்றோம். மோட்சஸ்தானம், ஞானஸ்தானம், அயனசயனஸ்தானம், இது எல்லாமே அது சொல்றோம் சார். அப்போ அந்த இடத்துல அவர் எப்போ அப்படின்னா வந்து நம்ம அதை ஒரு கெஸ்ஸிங் பண்ணோம் அப்படின்னா கூட அந்த அந்த கேத்து தசையில கூட அவர் அப்படி போயிருக்கலாம், அந்த பிரம்மச்சரியா போறது. ஆனா அவர் ரொம்ப சின்னதப்பா, 15 வயசுக்கு 15 வயசு இல்ல. சுக்கிர தசையில அந்த கேத்து சனி அப்படிங்கிறப்போ 13 to 16 தான் சனி புத்தி வந்திருக்கும். அது ஒண்ணு. சரி, ரைட், அது இருக்கட்டும். நம்மளுக்கு வந்து இப்போ புதன் தசை முடிஞ்சிருது, கேத்து தசை முடிஞ்சிருது, சுக்கிர தசை முடிஞ்சு சூரிய தசை நடந்துட்டு இருக்கு இல்லையா? சூரிய தசை நடக்கிறது சார். மேல போட்டா மேல அந்த இல்ல அது பாத்துட்டு இருக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. நம்ம அதை பாத்துக்கலாம். சந்திரன் லக்னாதிபதி எப்பயுமே நம்ம சொல்றது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்த உடனே நம்ம லக்னம் பாத்துக்க வேண்டியது, ராசி நட்சத்திரம் பாத்துக்க வேண்டியது, தசாபுத்தி கால்குலேஷன் இது வரைக்கும் ஒரு பார்ட் இதை நம்ம செஞ்சு வச்சிடணும். ஸோ அடுத்து அந்த சார்ட் எடுத்துட்டுனா சார், உங்க இதுக்கு சார்ட் எடுத்துக்கோங்க. ரைட், இப்போ நம்ம லக்னாதிபதி லக்ன பாக்ய 1, 5, 9 லக்னாதிபதி, பஞ்சமஸ்தானாதிபதி, பாக்யாதிபதி 9 நவமஸ்தானாதிபதி நீச்சமாக கூடாது. லக்னாதிபதி மறைவு ஸ்தானத்துல இருக்காரு இல்லையா செவ்வாய்? ஆமா ஆமா, இப்ப நம்ம லக்னாதிபதி மறைவுல இருக்கக்கூடாது, நீச்சமாக கூடாது, மறையக்கூடாது, மேக்சிமம் பாபர்களோட சேர்ந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றது உண்டு. பாவர்களோட சேர்ந்து இருந்தாலும் கூட ஓரளவுக்கு பரவாயில்ல.
ஆனா மறையக்கூடாது, நீச்சமாகக்கூடாது. இன்கேஸ் மறையறார், நீச்சமாகறார் அப்படின்னாலுமே கூட ஏதாவது ஒரு சுபர்களோட கான்டாக்ட் வந்துடணும். குரு பார்வை, சுக்கிர பார்வை, சுக்கிர சேர்க்கை, குரு சேர்க்கை அப்படி ஏதாவது ஒண்ணு வந்துடுச்சுன்னா கூட அவர் வந்து அந்த மறைவுங்கிறது இல்லாம போயிடும். இல்ல அப்படின்னாலும் ஆட்சியிலேயே மறைவா இருந்தா கூட அதை மறைவுன்னு எடுத்துக்க வேண்டாம். நம்ம ஆட்சியா இருக்காரு இல்லையா, அப்போ ஓரளவுக்கு ஹெல்ப் வந்துடும். இல்ல இன்கேஸ் மறைஞ்சு மறைஞ்சு ஆட்சியா இருந்தாருன்னா கூட ஓன் ஹவுஸ்லயே இருக்கார், இல்லைன்னா ஆட்சி பெற்ற ஒரு கிரகத்து கூட இருக்கார் அப்படின்னாலும் கூட அது வந்து நம்ம மறைவு இல்லாம கொஞ்சம் அது ஹெல்ப் பண்ணக்கூடியதா இருக்கும். ஆனா இங்க பார்த்தோம் அப்படின்னாலும் வந்து லக்னத்துல நீச்ச கிரகம் இருக்கு, பரவாயில்ல. ஆனா அந்த லக்னாதிபதி எங்க இருக்கார் அப்படின்னு பார்த்தா 8 இல்லையா? ஆமா, மறைவு ஸ்தானத்துல இருக்கார். மறைவு ஸ்தானத்துல இருக்கார். குரு பார்வை எதுவும் இருக்கா அப்படின்னாலும் அதுவும் இல்ல. குரு பார்வையில சுப கிரகங்கள் ஏதாவது பாக்குறதா அப்படின்னாலும் அதுவும் பெருசா இல்ல. அது ஒண்ணு. எப்படி சொல்றது, நம்ம குரு வந்து 5ஆம் வீடு அதிபதி, ஆனா அவர் நீச்சமா இருக்கார். அப்போ அவர் ஹெல்ப் பண்ண முடியுமா? அதுதான் 2ஆம் குடும்பஸ்தானத்துக்கும் அவர் தான். ஆமா, குடும்பஸ்தானாதிபதி, பஞ்சமஸ்தானாதிபதி. பஞ்சமஸ்தானம் அப்படிங்கிறது தனபுத்திரன் தான் மெயினா சொல்றோம். நம்ம புத்திரஸ்தானம் தான் ரொம்ப பர்ஃபெக்டா, ரொம்ப அழுத்தி சொல்லணும்னா புத்திரனுக்கு தான், புத்திர ஸ்தானத்துக்கு தான் 5 அப்படின்னு சொல்றா. இப்ப அவர் வந்து 3ல இருக்காரு, அது ஒண்ணு. நீச்சமா இருக்கார். பிளஸ் அவர் அந்த நீச்ச பங்கத்தை அடையறதுக்கு ஏதாவது சான்சஸ் இருந்திருக்கா அப்படின்னா அதுவும் இல்ல. இவர் வந்து குடும்பஸ்தானத்தை வேற சனி பாக்குறார். அதுவே ஒண்ணு கெடுத்து இருக்கணும் அவர் குடும்பத்தை, அதாவது அந்த ஃபேமிலி அமையாம. அதனால இப்ப சொன்னேன் இல்லையா, பிரம்மச்சரியம் எல்லாம் வந்துட்டு சனி வந்து உச்சமா இருக்கார். அப்ப அவரோட பார்வை என்னால அசுபமா தான் இருக்கும் இல்லையா? அப்படிதானே? ஆமா, சனியோட பார்வை எப்பயுமே அப்படிதான். நம்ம அந்த இன்கேஸ் வந்து இவரு குருவை பார்த்திருந்தாருன்னு வைங்களேன், குரு அங்க ஆட்சியா இருந்து, இன்கேஸ் குரு வந்து குடும்பஸ்தானத்திலேயே இருந்து அந்த சனி அந்த இடத்த பார்த்திருந்தாருன்னு வைங்களேன், இவர் கட்டாயமா சன்னியாசியா தான் போயிருக்க வேண்டிய. பிரம்மச்சாரியம் போயிட்டு ரிட்டர்ன் வந்தார் இல்லையா, கட்டாயமா ஒரு சன்னியாசமே போயிருப்பார். எது திருப்பி சொல்லுங்க, எதை பார்த்திருந்த? குரு. குரு இப்போ சனியோட பார்வை அந்த வீடை மட்டும் தான் பாக்குறது இல்லையா, தனுஷை மட்டும் தான் பாக்குறது, எந்த கிரகத்தையும் பார்க்கல. எந்த கிரகத்தையும் பார்க்கல. இப்போ வந்து இன்கேஸ் அந்த குரு வந்து தனுசுலயே நிக்கிறாருன்னு வைங்கோ, தனுசுல நிக்கிறாரு, அவர் வந்து குடும்பஸ்தானம் பஞ்சமஸ்தானத்துக்கு அதிபதி. சனி அங்க பார்த்தாருன்னு வைங்கோ, ஆல்ரெடி இவர் வந்து கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலி ரொம்ப நாட்டமுடையவர், ஞானத்துல ஞாட்டமுடையவர் அப்படி இருக்கிறார். அப்போ அந்த டைம்ல வந்து அந்த சனி வந்து சனியோட பார்வை அங்க இருந்ததுன்னா இவருக்கு இன்னும் அந்த விரக்தி அதிகமா இருக்கும் குடும்பத்து மேல. எப்படி அப்ப பஞ்சமஸ்தானாதிபதி குடும்பம் அமைஞ்சாதானே குழந்தை பிறக்கிறது? இல்ல, ஆனா அப்படி அவரோட குரு வந்துட்டு தனுசுல இருந்திருந்தா அது வந்துட்டு சொந்த வீடு இல்லையா? அப்போ கொஞ்சம் குரு வந்து கொஞ்சம் நல்லது பண்ணிருப்பாரு. அந்த குரு வந்து அந்த ஞானத்தை கொடுத்திருப்பார், கைடன்ஸ் கொடுத்திருப்பார், அப்படி கொடுத்திருப்பார். சனி பார்வை அந்த குடும்பத்தை அமைய விடாம பண்ணியிருக்கோம். அது ஒண்ணு. இப்ப வந்து அந்த சனி பார்வை குடும்பஸ்தானத்துல இருந்தாலும் குடும்பஸ்தானாதிபதி மேல இல்ல. அப்போ அந்த குரு நீச்சமா இருக்கிறதுனால கோச்சார ரீதியா இவருக்கு வந்து எப்படியோ குரு எப்படியெல்லாம் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு பார்த்து கோச்சார ரீதியா எங்கேயோ குரு வந்தப்போ இவருக்கு அந்த கல்யாணத்தை கொடுத்துட்டு இருக்காரு. கோச்சார ரீதியா வர்றப்போ ஒண்ணு கல்யாணம் எத்தனை வருஷம் ஆகுது சார்? 4 வருஷமா? 6 வருஷம் ஆயிடுது. 2017ல ஆச்சு கல்யாணம். 17 அப்போ எங்க இருந்திருப்பாரு குரு? அந்த நீச்ச குரு அந்த குரு பார்வை இருந்தப்போவோ இல்லைன்னா குரு கூட சேர்ந்துன்னா ஒரு 4 வருஷம் முன்னாடி தான் குரு கூட சேர்ந்து இருப்பார் அந்த கோச்சார குரு இல்லையா? அப்ப வந்து அந்த பார்வை 5ஆம் பார்வையா அந்த குரு கன்னியால இருந்திருக்கலாம். 8 அந்த கன்னியாவிலியோ இல்லைன்னா ஏதோ ஒரு அந்த குரு கான்டாக்ட்ல வந்தப்போ இவர் கல்யாணம் கழிஞ்சிருக்கும். அந்த குடும்பஸ்தானாதிபதி கோச்சார குரு இந்த ஜாதகத்துல இருக்கிற குரு கூட சேர்ந்தப்போ கல்யாணம் கழிஞ்சிருக்கலாம். ஆனா நம்மளுக்கு கல்யாணம் கழிஞ்சிருக்கவருக்கு அந்த இல்ல, அந்த கோச்சார குரு ஜாதகத்துல இருக்கக்கூடிய குருவை பார்க்கும்பொழுது இவர் நீச்சமாயிடுறாரு இல்லையா இந்த குரு. அப்ப இவருக்கு நீச்ச பங்கம் ஏற்படணும்னா கோச்சார குரு ஒரு கான்டாக்ட்ல வரணும் இவர் கூட. இதுவே நீங்க கொஞ்சம் கேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 4 வருஷம் முன்னாடி இப்போ வந்து குரு மேஷத்துல இருக்காரு இல்லையா,
அப்போ ஒரு 4 வருஷம் முன்னாடி மகரத்துல இருந்திருப்பாரு ஓகே. கோச்சார குரு இல்லையா. இவருக்கு அப்போதான் இவருக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்னா நல்ல டெவலப்மெண்ட் ஆயிருக்கும். ஏதாவது ஜாப் ஓரியன்ட், ஃபேமிலியில இன்னும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் அதிகமாகிறது, ஏதோ ஒரு வகையில ஒரு லிஃப்ட் கொடுத்திருப்பாரு அந்த குரு, கோச்சார குரு. ஜென்ம குரு கூட இருக்கு, அந்த இவர் கூட இருக்கு. ஆமா, ஜாதகத்துல இருக்கக்கூடிய குரு கூட கோச்சார குரு வந்தப்போ 2 5க்கு அதிபதி இல்லையா. பூர்வ புண்ணியங்கள் இவருக்கு பழைய ரொம்ப இழுபறியா இருந்த சொத்து ஏதாவது வந்து சேர்ந்திருக்கும். கிடைச்சு அவர் சொன்னார், அவர் பெரிய வீடு கிடைச்சிருக்கு அவருக்கு ஒரு 2-3 வருஷம் முன்னாடி. அவர் காட்டினார் அவரோட வீடு, அவர் தாத்தியோட வீடு அவருக்கு கிடைச்சிருக்கு. ரொம்ப பெரிய வீடு, எல்லாம் நல்லா இருக்கு இப்போ அவருக்கு. நல்ல 2 பேரும் சம்பாதிக்கிறேன், அவனே முன்னாடி எல்லாம் இருக்கு. பட் ஒன்லி இந்த பசங்கள் எல்லாம் ஆளே என்னால கொஞ்சம் கவலையா இருக்கு. ஆமா, அந்த நீச்ச பங்கம் ஆனப்போ இது கிடைச்சிருக்கும். பூர்வ புண்ணியம்னு சொல்றல, பூர்வ புண்ணியங்கிறது ஆன்செஸ்டர்ஸ் தானே. ஆமா ஆமா. 5ஆம் இடம்ங்கிறது ஆன்செஸ்டர்ஸ், தாத்தா பாட்டன் பாட்டி. அதுக்கு முன்ன 9 அப்படிங்கிறது பர்டிகுலரா அப்பா தான். அப்போ பூர்வ புண்ணியம் கிடைச்சிருக்கு இவருக்கு. அந்த குரு, நீச்ச குரு கூட இந்த ரெண்டு நீச்சர் சேர்ந்தா அது நம்ம மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் எடுத்துக்கிறோம் இல்லையா. அப்ப அந்த ஆல்ரெடி இருக்கிற நீச்ச குரு, ஜாதகத்துல இருக்கிற நீச்ச குரு கூட கோச்சாரத்துல இருக்கிற நீச்ச குரு சேர்ந்தப்போ அந்த குரு எந்த ஸ்தானத்துக்கு அதிபதி? 2 5க்கு அதிபதி. அப்ப தாத்தா அப்படிங்கிறவர் தன்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவர் தான் இல்லையா, பழசு. அவரு முன்ன ஒரு அங்கம் தான். அப்ப அந்த பூர்வ புண்ணியத்துக்கானது கிடைச்சிருக்கு அவருக்கு நிறைய, அதெல்லாம் கொடுத்துட்டாரு. ஆனா புத்திர பிராப்தி கொடுக்க முடியல. ஏன் அப்படின்னா வந்து 6 இப்ப செவ்வாய், இப்போ நம்ம வந்து 5ஆம் இடம் நம்மளுக்கு வீக் ஆயிடுத்து, அந்த அதிபதி மறைஞ்சிடுறார் அப்படின்னு அந்த பாயிண்ட வச்சுட்டு மாத்திரம் நம்ம வந்து அந்த குழந்தை இருக்கு இல்லைங்கிறத டிசைட் பண்ண முடியாது சார். நம்ம ஜென்ரலா என்ன சொல்றோம், புத்திர பாக்கியம் தானே சொல்றோம். புத்திர பிராப்தி இல்லைன்னா புத்திர பாக்கியம். அப்ப அந்த பாக்கியஸ்தானத்தை பார்க்க வேண்டியது இருக்கு. 9ஆம் அதிபதி 6 சந்திரன். சந்திரனும் அவருக்கு ஹெல்ப் பண்ண முடியறதா அப்படின்னா இல்ல. ஆனா நீங்க சொல்லிருக்கீங்களா இல்ல 1 5 9 எப்பவுமே ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனா இங்க உபதிரவம் பண்ண மாட்டா, நீச்சமா இருக்கு, அதனால ஹெல்ப் பண்ண முடியாது இல்லையா. ஹெல்ப்பும் பண்ண முடியாது. இன்கேஸ் ஏதோ குரு பார்வை இருக்கு, குருவும் சந்திரனும் அட்லீஸ்ட் பரிவர்த்தனையா இருக்காரு, குரு சேர்க்கை இருக்கு, குரு கூட சேர்ந்து இருக்கு அப்படின்னாலாவது நம்மளுக்கு அது ஏதாவது லிஃப்ட் பண்ணி கொடுப்பார் அவர். சந்திரனும் நீச்சத்துல இருக்கார், பாக்கியாதிபதியும் நீச்சத்துல இருக்கார். அப்படிங்கிறப்போ இது அதனாலதான் இது டிலே ஆயிட்டே இருக்கு. இன்னொன்னு என்னன்னா, நம்ம தைரியம் வீரம் அதெல்லாமே என்ன சொல்றோம் அப்படின்னா வந்து செவ்வாய்க்கு தான் சொல்றோம் இல்லையா. செவ்வாய் நம்ம அதை வெர்டிலிட்டியும் எடுத்துக்கலாம். சோ அப்போ 6ஆம் இடத்து அதிபதி அவர் 8ல மறைஞ்சிடுறார். 7ஆம் இடத்து அதிபதியும் இவர் சுக்கிரன் 7ஆம் இடத்து அதிபதியும் 6ல மறைஞ்சிடுறார் இல்லையா. நம்ம முதல்லயே சொல்லியிருக்கோம், 6ஆம் அதிபதி 8 12ல இருந்தாவோ, 8ஆம் அதிபதி 6 12ல இருந்தாவோ அவர்களுக்கு வந்து அந்தந்த காரகத்துவத்தை பொறுத்து லாபங்கள் கிடைக்கும் அப்படின்னு இல்லையா. லாஸ்ட் கிளாஸோ அதுக்கு முந்தின கிளாஸோ பார்த்தோம் நம்ம. அப்ப ஒரு 6ஆம் இடத்து அதிபதி 8ல மறைஞ்சிருக்காரு செவ்வாய். அப்போ செவ்வாய் வந்து பூமி காரகன், பூலாபம் கொடுத்துடுறாரு. பூமி இல்லையா, பூமி கிடைச்சிருக்கும், நிலம் கிடைச்சிருக்கும். இப்ப வீடுன்னு சொல்ற இல்ல, அதுவும் ஒரு வகையில அந்த நிலம் இருந்தா தானே வீடு கட்ட முடியும். இப்ப நம்ம பிளாட் சிஸ்டம் இருக்கு சார், வீடு சொந்தம், நிலம் இவனுக்கு சொந்தம் கிடையாதே. இல்ல இவருக்கு நிலம் சொந்தம். சொல்றேன், எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ கேட்டட் கம்யூனிட்டி இருக்கு, ஒரு அந்த கம்யூனிட்டிக்குள்ள ஒரு 5000 அபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. எல்லாருக்குமே தனித்தனி இண்டிவிஜுவல் பிளாட் அபார்ட்மெண்ட்ஸ் சொந்தம். ஆனா அந்த லேண்ட் அவன் சொந்தம் கொண்டாட முடியாதே, அந்த ஃபுல் கம்யூனிட்டிக்கும் சொந்தம், அது அந்த 5000 குடும்பத்துக்கும் சொந்தம் இல்லையா. அப்ப அவளுக்கு வந்து அந்த ஐஸ்வர்யம் கிடைச்சிருக்கு. வீடுங்கிறது சுக்கிரனுடைய காரகம், ஐஸ்வர்யம் கிடைச்சிருக்கு அந்த கேட்டட் கம்யூனிட்டில இருக்கிறவளுக்கு. பூலாபம் கிடைக்கல சுக்கிரன் இது, செவ்வாய் இது. ஆனா இவருக்கு என்னன்னா 6ஆம் அதிபதி 8ல இருக்கும் பொழுது பூலாபமும் கிடைக்கிறது, சொத்து சுகமும் கிடைக்கிறது. இப்போ சுக்கிரன் அப்படிங்கறது நம்ம அத ஐஸ்வர்ய காரகன் அப்படின்னு எடுத்துட்டாலும் இப்ப ஐஸ்வர்யத்துக்கு எதுவும் குறை இருக்காது இவருக்கு. செவ்வாய் அங்க இருக்காரு அந்த இடத்து இது அவருடைய வீட்டுல வந்து சூரியன் புதன் இருக்காரு.
ம். சூரியன் புதன் அப்படிங்கிறவர் தான் 8க்கு அதிபதி, 8, 11க்கு அதிபதி. ஆமா. புதன் புதன். புதன் லாபஸ்தானாதிபதி, ஆயுஷ்காரகனும் அவர் தான். இப்போ அவர் வந்து 7ல இருக்காரு அப்படிங்கிறப்போ கல்வி 7ங்கிறது என்ன, நம்ம 1, 4, 7, 10 கேந்திரங்கள்னு சொல்றோம் இல்லையா? ஆமா. கேந்திரத்திலேயே இருக்கும்போது புத ஆதித்ய யோகம்னு சொல்றோம். படிப்பு நன்னா இருக்கு, புத்தி நன்னா இருக்கு, ஷார்ப்னஸ் எல்லாமே ரொம்ப நன்னா இருக்கு. அதனாலதான் ரொம்ப ஷார்ப் பையன். ஷார்ப், வெரி ஷார்ப்பா இருப்பார். நம்ம சொன்னா போதும், சொல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் நம்ம இதுதான் சொல்ல வரோம்னு கெஸ் பண்றதுக்கான சான்சஸ் உண்டு. வேகம் புரிஞ்சுடும் எல்லாமே. ஆமா, நம்ம முடிக்கவே தேவையில்லை, ஆரம்பிச்சு கொஞ்சம் போறதுக்கு முன்னாடியே ரைட் இதுதான் சொல்ல வர்றாரு அப்படின்னு ஒரு தீர்மானம் பண்ணிடுவார். சூரியனுடைய அந்த ஷார்ப்னஸ். சூரியன் எதுக்கு அதிபதி? 10 இல்லையா? ஆமா, 10. 10க்கு அதிபதி 9, 10, 9 இல்ல, இவர் லாபஸ்தான அதிபதியும் 10 தொழில் ஸ்தானாதிபதியும் ஒன்னாவே இருக்கா, புதன். அப்ப அந்த புதன் புத்திக்கு ஏத்த தொழில் செய்யறதுக்கான சான்சஸ் உண்டு. புத்தி ஓரியன்ட் மேக்ஸ் பெர்ஃபெக்ட்டா வரும் இவருக்கு. புதன் வந்து நம்ம மேக்ஸ்க்கு சொல்றோம். PhD பண்றாரு, மேத்ல தான் PhD பண்றாரு, IIT பெங்களூர்ல. ஓ சூப்பர். புதன் வந்து நம்ம இளமை சொல்லுவோம், மேக்ஸ் சொல்லுவோம். ரொம்ப இளமை விரும்பி, பார்க்கறதுக்கும் கொஞ்சம் இளமையா இருக்கிறதுக்கான சான்சஸ் உண்டு அந்த ஏஜுக்கு தெரியாம. இந்த மாதிரி மேக்ஸ் இதுக்கெல்லாம் உண்டு. இப்போ நம்ம மெயினா நம்ம பார்க்க போறது இது, நம்ம எக்ஸ்ட்ரா நம்ம இது பேசிட்டு இருக்கோம் பர்சனலா. இப்போ நம்ம இப்ப யாராவது ஜாதகம் பார்க்க வரானா இந்த மாதிரி எல்லாம் பேசினா அவளே ரெஸ்ட்லெஸ் ஆயிடுவா இல்லையா? என்ன விஷயமோ அது மட்டும் சொல்லணும் நம்ம. சோ குடும்பஸ்தானாதிபதி நீச்சமா இருக்கார், ஆனா ஏதோ பகவான் புண்ணியத்துல குடும்பம் அமைஞ்சிருக்கு. ஆனா புத்திர பாகியத்தை கொடுக்க வேண்டியதும் குரு தான், அவரும் நீச்சமா இருக்கார். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்து செவ்வாய், இவரு 9ஆம் அதிபதி பாக்கியஸ்தானாதிபதி பார்த்தோம்னா அவரும் சந்திரனும் நீச்சமா இருக்கார். அவர் எதுவுமே ஹெல்ப் பண்ண முடியறதில்லை. சோ ஒருத்தர் ஜாதகம் வச்சு நம்ம பார்க்காம இன்னொருத்தர் ஜாதகமும் பார்த்துக்க வேண்டியது. யாரோட ஒரு வைஃப் ஜாதகம் பார்க்கறது? ஆமா, வைஃப். ஓகே. இதுதான் அவ ஜாதகம். லக்னத்துல அவரோட லக்னாதிபதி வந்து புதன். ஆமா, புதன் வந்துட்டு எங்க 9ஆம் ஸ்தானத்துல இருக்க. லக்னத்துல ராகு, 7ஆம் வீட்டுல சனியும் கேத்து. நினைப்பேன் ரொம்ப டிலே ஆயிருக்கணும் மேரேஜ். 19 வயசுலயே இந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுது. இல்ல, நம்ம 7ல சனி இருந்தா மட்டும் டிலேன்னு சொல்ல முடியாது. சனி சந்திரன் அப்படியேதான் இருந்தாதான் வரும். ஆமா, ஏன்னா சனி இருக்கே இல்ல, சனி கேத்துவும் இருக்கு, which is not considered இல்லையா? அந்த கல்யாணத்தை பண்ற அந்த சான்ஸ் இருக்குல்லாம் சொல்லுவா அப்படி. ஆமா ஆமா, ஆனா அவருக்கு கல்யாணம் ஆயிடுது 19 வயசுல. நம்ம இது என்ன சொல்றோம் அப்படின்னா, ஒரு தடவை பார்த்த மாதிரி இந்த ரொம்ப தார்மீகமா இருக்கா, எல்லா நாளைக்கு சாலிகிராம் ஆராதனை பண்ணறா, அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா, ரொம்பவே தார்மீகமா இருக்கா 2 பேரும். அண்ட் எனக்கு அந்த ஃபேமிலியை ரொம்ப நல்லா தெரியும். மீன்ஸ் அப்படி அவளுக்கு ஒரு பிரச்சனை இல்லை, பர்சனலா ஹஸ்பண்ட் ஒய்ஃபா ஜாலியாத்தான் இருக்கா. அதான் எனக்கு கொஞ்சம் இதா இருந்தது, சனி இருக்கே, சனி கேத்து எல்லாம் இருக்கு என் வீட்டுல, இருந்தாலும் கல்யாணம் எல்லாம் ஆயிடுச்சு சம்பந்தம். நம்ம ஒரு கிரகங்கள் சனி இருக்கே கேத்து இருக்கே அப்படின்னு நம்மளும் பயப்படக்கூடாது, அவ ஜாதகம் பாக்குறவளையும் பயப்படுத்தி விட்டுறக்கூடாது. இல்ல அவளை பயப்படல ஜெனரலா. அண்ட் சனி லக்னத்தையும் பாக்குறாரு அப்போ ஆட்டோமேட்டிக்கா. ஆமா, பார்வை. அண்ட் சனியோட 3ஆம் பார்வைன்னா ஓகே. அது ஏன் இந்த ஜாதகத்துல கரெக்ட் நீங்க சொன்னது, முதல்ல சனி இருக்காரு டிலே பண்ணி விடுவார். அண்ட் சனி 3ஆம் பார்வையில அந்த லக்னாதிபதியை பாக்குறா. ஆமா, இப்ப கேத்துவும் நம்ம கத்தரிப்பு அப்படின்னு சொல்றோம், அவர் வெட்டி விடுவார், வளர விட மாட்டார் அப்படின்னு. அப்ப இந்த ஜாதகத்துக்கு எப்படி கல்யாணம் ஆச்சு சொல்லுங்க பாப்போம். 2ஆம் வீடு அதிபதி பாக்குறேன். குடும்பம் சனி தானே கெடுத்திருக்கணும், ஏன் கெடுக்கல சனி? சுக்கிரன் ஒரு குடும்ப சனிதான் கெடுத்திருக்கணும், கரெக்ட் இல்லையா? ஆமா, அவருக்கு சொன்னா இல்லையா, இன்கேஸ் சனி
குருவை பார்த்திருந்தாருன்னா குடும்பமே நீங்க அமைஞ்சிருக்காது ஒரு வாட்டி அவருக்கு. சொல்லியிருந்தேன் பொங்கலுக்கு வந்து நம்ம எட்டாம் வீடும் பார்க்கிறோம். அப்ப வந்து 8 மாங்கல்யம், அந்த மாங்கல்ய பலம் எப்படி and இருக்கு குரு அப்படின்றது தான். பார்வை இருக்கு அதுல மாங்கல்யத்துல. இருக்கட்டும். குரு சொந்தம் அது வீட்டுல ஒண்ணு. இருக்கார், அவரோட 5ஆம் பார்வை இருக்கு மாங்கல்யத்துல. சோ மேபி அது ஒரு ஆஸ்பிஷியஸ் இந்த இல்ல பொண்ணுக்கு. நீங்க முதல்லயே சொன்னதுதான், நம்ம திருப்பி திருப்பி அத சொன்னதுதான், நீங்க இப்ப சொன்னதுதான். 1, 5, 9 ஆஹ் சனி 5ஆம் அதிபதி இல்லையா, பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி இல்லையா. கரெக்ட். அவருக்கு எடுத்த சனி. மாட்டேன். ஆமா. அந்த பாயிண்ட் கரெக்ட். ஆமா, அவர் என்ன பண்றாரு அப்படின்னா 7ஆம் அதிபதியை வந்து ஒரு சிலர் வந்து பாதகாதிபதினு சொல்றது உண்டு. 7ஆம் இடத்துல கிரக அதிபதி கிரகங்களை. அப்ப பாதக ஸ்தானத்துல இவர் இருந்தாலுமே கூட 5ஆம் இடம் அதிபதி அப்படிங்கிற பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி இந்த ஜாதகத்துக்கு நல்லதுதான் செய்வார். புதனும் நல்லதுதான் செய்வார். பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதிய லக்னாதிபதிய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதிய பாக்குறார் இல்லையா. சனியோட பார்வை சொன்னேன் இல்லையா. ஆமா இருக்கு. சனியோட பார்வை புதன் மேல இருக்கே, லக்னாதிபதி மேல இருக்கே. அவர்ல 10க்கும் அதிபதி அவர் தான், தொழிலுக்கும் அதிபதி. ஆமா. அப்படின்றப்போ பூர்வ புண்ணிய சனி வந்து அங்க பாக்குறாரு அப்படின்னு பாக்குறத விட பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி லக்னாதிபதியை பாக்குறார். ஆமா ஆமா. இப்போ இவாள் ஜாதகத்துல என்னன்னா 5ஆம் இடத்து அதிபதி நல்ல ஃபேவரா இருக்கார் இல்லையா. 7லயே இருக்கார் 5ஆம் இடத்து அதிபதி. அதாவது திரிகோணாதிபதி கேந்திரத்துல இருக்காரு. ஆமா ஆமா. தனபுத்திர காரகன் அவர் தானே புத்திர பாகியத்தை கொடுக்க வேண்டியது. ஆமா. இப்போ என்ன இவாளோட ஜாதகம் எடுத்துட்டோம் அப்படின்னா, இப்போ பழசெல்லாம் பார்க்க வேண்டாம். இவாளோட ஜாதகம் ஸ்ட்ரெயிட்டா பாக்குறோம் அப்படின்னா சுகஸ்தானாதிபதி சுகஸ்தானத்திலேயே இருக்கார் குரு. ஆமா குரு குரு சுகஸ்தானாதிபதி சுகஸ்தானத்திலேயே இருக்கார். அவர் எப்படி எல்லாம் கொடுக்கலான்னு பாப்பார். ஆனா அந்த குருவை யார் பாக்குறான்னு பாருங்களேன். குருவை யாரு பாக்குறா? நேரா அப்படியே 7வது வீடு. சுக்கிரன் பாக்குறார். முதல்லயே சொன்னதுதான், குரு சுக்கிரன் ரொம்ப பகை. குரு சுக்கிரன் பகை. அந்த சுக்கிரனோட பார்வை என்ன பண்றதுன்னா சுகங்களை கிடைக்க விடாம பண்றது. அதுவும் இல்லாம அந்த மெர்க்குரி அண்ட் வீனஸ் ரெண்டுமே, சுக்கிரன் அண்ட் புதன் பரிவர்த்தனையில இருக்கார். இல்லையா. நம்ம ரொம்ப நாள் முன்னாடி சொன்ன இந்த பாயிண்ட் அடிக்கடி நம்ம பேசினது இல்ல. புதன் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து ஒரு நபும்சக கிரகம்னு சொல்லியிருக்கோம். டிரான்ஸ்ஜெண்டர்னு இல்ல, ஒரு நியூட்டர் மாதிரி. அது கேட்டாந்த வால் மாதிரி. யார் கூட சேர்றதோ அப்படி அந்த பக்கமா சாஞ்சிடும். அது சுபர்கள் கூட சேர்ந்தா சுபமா பலன் செய்யும், அசுபர்கள் கூட சேர்ந்தா அந்த மாதிரியான பலன் செய்யும். கேட்டாந்த வால் மாதிரி இருக்கிறதுனால ஒரு ஸ்திரமா இல்லாததுனால அது வந்து நம்ம நபும்சகம்னு தான் எடுத்துக்கிறோம், அலிகிரகம் அப்படிங்கிறோம். எப்போ இது இந்த பாயிண்ட் மட்டும், இந்த வீனஸ் அண்ட் மெர்க்குரி காம்பினேஷன் எப்போ வர்றதோ அந்த வீனஸும் நபும்சகத்துவம் ஆயிடுறது. சுக்கிரன் நம்ம பெண் கிரகம்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. இப்ப நம்ம என்ன சொல்றது, அன்றாட வாழ்க்கை எப்படி கேட்கக்கூடாது. இப்ப ஸ்திரீ எப்படி நபும்சகன் ஆகும், நபும்சகன் எப்படி மறுபடியும் ஸ்திரீ ஆகும் அப்படின்னு கிடையாது. அந்த அவளுடைய குணாதிசயங்களை வச்சு நம்ம அந்த பேர் தரோம் ஜோதிஷத்துல. சரியா. இப்போ நம்ம வீனஸ் அப்படிங்கிற சுக்கிரனுங்கிறது நார்மலா ஸ்திரீ கிரகம்னு சொல்றோம். ஐஸ்வர்ய காரகன் அவர் தான். அவரும் வந்து புதனும் பரிவர்த்தனை ஆகும் பொழுது 2 பேருக்குமே அந்த நபும்சகத்துவம் வந்துடுது. சொல்லியிருக்கோம் இல்லையா, செவ்வாய் சனி சேர்க்கை. அது நம்ம கொஞ்சம் ரொம்ப உன்னிப்பா பார்க்க வேண்டியதுன்னு இருக்கோம் இல்லையா. செவ்வாய் சனி. அதே போலதான் இந்த புதன் சுக்கிரன். அடுத்து சூரியன் சந்திரனும் கொஞ்சம் நம்ம அமாவாசை யோகம், அமாவாசையில பிரதமையில சதுர்தசியில பிறந்த வாழ்ந்தெல்லாம் அந்த ஜாதகத்துல சூரியன் சந்திரன் சேர்க்கை இருந்ததுன்னா அதையும் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கும் கொஞ்சம் கரெக்டா. அதுவும் வந்து அந்த பகை கிரகமா ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. இப்போ இது ஒண்ணு. இப்போ கிடைக்க வேண்டிய அந்த சுகங்களை இவர் தடுக்கிறார். ஆனாலுமே வந்து அந்த மெர்க்குரி அண்ட் வீனஸ் பரிவர்த்தனையா இருக்கிறதா ஐஸ்வர்யத்தை கொடுத்துட்டு இருப்பார். இவரோட அந்த ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இல்லையா சந்திரசேகர், அவரோட ஜாதகத்துல அவர்தே கேட்டு பார்த்தா ஆஃப்டர் மேரேஜ்மெண்ட் தான் ஃபைனான்ஸ் டெவலப்மெண்ட், ஃபேமிலி டெவலப்மெண்ட் எல்லாமே நல்லா இருந்திருக்கும். இவன் வந்த அவருக்கு வீடு எல்லாம் கிடைச்சது வந்த அப்புறமா. ஏன்னா ஐஸ்வர்யம் அவ்வளவும். இந்த அம்மாவுமே நல்லா படிச்சிருக்கணும், படிப்பு இல்லைனாலுமே கூட இன்ஜினியரிங் எல்லாம் பண்ணிருக்கா, எல்லாம் நல்லா இருக்கா, ரொம்ப ஷார்ப். இவள் வந்து அந்த புத்தி நல்ல புத்தி.
புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனையா இருக்கிறதுனால அந்த புதன் கொடுக்க வேண்டிய புத்தி எல்லாம் கொடுத்துடுறாரு, சுக்கிரன் கொடுக்க வேண்டிய ஐஸ்வர்யம் எல்லாம் கொடுத்துடுறாரு. ஆனா அந்த சுக்கிரன் என்ன பண்றாருன்னா சுகஸ்தானத்துக்கு எடுத்துடுறாரு 4ஆம் பார்வையா. இன்னொன்னு என்ன அப்படின்னா வந்து நம்ம எல்லா கிரகமே 9 கிரகமுமே இன்கேஸ் நம்ம ராகு கேதுவை தவிர்த்துட்டாலுமே கூட இந்த 7 கிரகமே 7மே நல்லதுதான், 7மே உபதிரவம் செய்யக்கூடியதுதான். ஒரு வகையில ஒண்ணு பாசிட்டிவ் செஞ்சதுன்னா இன்னொரு வகையில இன்னொரு நெகட்டிவ் செஞ்சு விட்டுரும். எல்லார் ஜாதகத்திலுமே அப்படிதான். அப்போ சனியினுடைய வீட்டுல சந்திரன் நிக்கிறார், சனியினுடைய வீட்டுல சந்திரன் நிக்கிறார், சனி கேது கூட சேர்ந்து இருக்காரு. அப்ப என்ன ஆகுறதுன்னா இந்த அம்மாவுக்கு நியூரோலாஜிக்கல் ப்ராப்ளம், நியூரோனா ரொம்ப நம்ம ஹையஸ்ட்னு எடுத்துக்க வேண்டாம், சீத்தலம், ரொம்ப சீத்தலமா இருக்கிறது, டயர்ட் ஆயிடுறது, கொஞ்சம் அப்பப்போ சிலர் வந்து அனிமிக்கெல்லாம் ரொம்ப ஃபேட்டிக் ஆயிடுவா இல்லையா, அனிமிக்கா இருந்தானா ரொம்ப ஃபேட்டிக் ஆயிடுறது, அந்த மாதிரி ரொம்ப டல் ஆயிடுறது, டல்லுன்னு இல்ல என்ன சொல்லலாம், அடிக்கடி டயர்ட் ஆயிடுறது, அது ஒண்ணு. இப்ப என்ன ஆகுறது அப்படின்னா இப்போ இதுல நம்ம கம்பேர் பண்ணி பாக்குறோம் அப்படின்னா வீனஸ் வந்து சுகஸ்தானத்தை கெடுக்கிறாருன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. அப்போ ஷீ காண்ட் கோஆபரேட் வித் 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 ஹர் ஹஸ்பண்ட் மெனி டைம்ஸ். ஸோ அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு டவுட் தானே, அவருக்குமே அந்த ப்ராப்ளம் இருக்கு, அவருக்குமே அந்த இது இருக்கு. குடும்பஸ்தானாதிபதி மறைஞ்சிடுறாரு, புத்திரஸ்தானாதிபதி மறைஞ்சிடுறாரு. ஆனா 2 பேருமே லவ்விங் கப்புள்ஸ் தான், நன்னா அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், சுவாமி திருவாராதனை பண்றது, ஸ்பிரிச்சுவலா இருக்கிறது, அதெல்லாமே ரொம்ப நன்னா இருக்கும். சூரியன் உச்சமா இருக்காரு இந்த ஜாதகத்துல, இந்த அம்மாவோட ஜாதகத்துல 12 ஞானகாரகன், ஆத்மா காரகனும் சொல்றதும் சூரியன் தான், ஆத்மாவுக்கு காரகன் சூரியன். ஞானத்து இந்த ஜாதகத்துல 12க்கு அதிபதி அவர் சூரியன். அப்படிங்கிறப்ப நீங்க சொன்ன மாதிரி ஸ்பிரிச்சுவலா இருக்கிறது, ஸ்பிரிச்சுவல் சீக்கிங்ஸ், அந்த கிரந்தங்கள் படிக்கிறது, அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஸோ இப்போ நம்ம இவாளுக்கு சொல்ல வேண்டியது வந்து நம்ம மற்ற ஜாதகத்துல வந்து அடிச்சு சொல்றோம் இல்லையா, நீங்க சொல்லுங்க இந்த தேதிக்குள்ள கல்யாணம் ஆயிடும் தைரியமா சொல்லுங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அப்படி நம்ம பெருசா சொல்ல முடியாது. பகவான் சித்தம், பகவான் பிராப்தம், பகவான் தருவார். இல்லைன்னா 16 வாரம் அவர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு போவா அப்படின்னா வந்து 16 வாரம் ஏதாவது சுப்பிரமணிய சுவாமிக்கு கோவிலுக்கு போயிட்டு சர்வீஸ் பண்றது, அவருக்கு ஏதாவது நைவேத்தியம் பண்ணிட்டு திருவாராதனை பண்ணிட்டு இவர் எடுத்துக்கிறது. இல்ல தீவிர வைஷ்ணவாலா இருக்கா அப்படின்னா சந்தான வேணுகோபாலர். நம்ம ஏன் செவ்வாய்க்கிழமைன்ற ஸ்பெசிபிக்கா சொல்றோம்னா இது வந்து கோல்டு ஓரியன்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. இந்த ஜாதகம் கேட்டல்னா கூட இந்த வீசிங்கு, ஸ்னீசிங்கு, அந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கும். அடிக்கடி கோல்டு பிடிக்கிறது, கோல்டு ஓரியன்ட், சீத்தல சம்பந்தமானது இந்த அம்மாவுக்கு இருக்கிறதுக்கான சான்சஸ் உண்டு. அப்படிங்கிறப்ப நம்ம அதை கொஞ்சம் பிரச்சனை தான் இல்லையா அவளுக்கு, குழந்தைக்கு பிரச்சனை தான் இல்லையா அவளுக்கு. ஆமா ஆமா 2 பேர் ஜாதகத்திலுமே அப்படிதான் இருக்கு. நம்ம அதான் முதல்லயே சொன்ன மாதிரி 5ஆம் இடம் கெட்டு போயிடுது அப்படின்னா மட்டும் நம்ம அதை இது புத்திர பிராப்தி இல்லைன்னு சொல்லக்கூடாது, 9ம் பார்க்கணும், புத்திர பாக்கியம்னு தான் நம்ம சொல்றோம். அப்படின்னு பார்க்கும்போது 2 பேர்லயுமே 5ம் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு, 9ம் பிரச்சனையா இருக்கு. ஆமா இப்ப இவர் இந்த அம்மா ஜாதகத்துல 9 நன்னா இருக்கே அப்படின்னா வந்து அதான் சொன்ன மாதிரி வித்தியை கொடுத்துட்டார், நல்ல அறிவை கொடுத்துட்டார், ஃபேமிலியை கொடுத்துட்டார், ஐஸ்வர்யத்தை எல்லாம் கொடுத்துட்டார். ஆனா சுகஸ்தானத்தை அந்த இவரே கெடுக்கிறார், 9ஆம் வீட்டு அதிபதியே சுகஸ்தானத்தை கெடுக்கிறார். ஆமா ஆனா நீங்க சொல்லிருக்கல 9ஆம் வீடு அதிபதி கெடுதல் பண்ண மாட்டாருன்னு, அப்படி சொல்ல முடியாதா? அது அவர் யார பாக்குறாருங்கிறத பொறுத்து. இவர் இன்கேஸ் அவர் வந்து ஜூபிட்டரை பார்க்கல, அந்த குரு வந்து வேற எங்கேயோ இருக்காரு, இல்லைன்னா குருவே 5ஆம் வீட்டுல இருக்காரு அப்படின்னா அது கஜகேசரியா வேலை செஞ்சிருக்கும். குரு சந்திரன் பாக்குறாரு இல்லையா, பாத்துட்டு இருக்காரு இல்லையா, கெடுதல் அப்படிங்கன்னா இதுதான் செய்யறாரு. ஆனா கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துருக்காரு. சொன்னப்போ குருக்கு வந்துட்டு சுக்கிரன் பகை, ஆனா சுக்கிரனுக்கு குரு பகை இல்லைன்னு தான் சொல்லியிருந்தேன். அது நிக்கிற ஸ்தானத்தை பொறுத்து அது. இப்ப இவர் என்ன 2 கட்டானதானே நிக்கிறார், நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, அவர் வந்து ஃபெமினைன் பிளானட். இப்ப வந்து நம்ம ஏன் அப்படின்னா அந்த இடத்துல அவர் உச்சமாகிறதுனால அப்படி சொல்றோம். இப்போ நம்ம எந்த இடத்துலங்கிறத பொறுத்து. இப்போ வீனஸ் வந்து எந்த இடத்துல உச்சமாகிறார், சுக்கிரன் மீனத்துல, மீனத்துல கன்னியில நீச்சம் இல்லையா, கன்னியில நீச்சம், மீனத்துல அவர் உச்சம். அவரோட உச்ச கிரகத்தை பார்க்கும் பொழுது
உச்ச கிரகத்துல அந்த உச்ச வீட்டுல இருக்கும் பொழுது அந்த இடத்துல குரு நின்னாருன்னு வைங்களேன். இன்கேஸ் வீனஸ் இப்படி எடுத்துமோ லக்னத்துல இவர் இருக்காரு, சுக்கிரன் இருக்காரு லக்னத்துல. இமேஜின் பண்ணிக்கோங்க, இந்த ஜாதகத்துல குரு இருக்காருன்னா குரு சொந்த வீட்டுல இருக்காரு. குரு சொந்த வீட்டுல இருக்காரு. தன்னுடைய நீச்ச வீட்டுல இருந்து உச்ச வீட்டை பாக்குறாரு இவர் வீனஸ். அப்ப ரெண்டு பேருமே கெடுதல் செய்ய மாட்டா. சொந்த வீட்டுக்காரரும் கெடுதல் செய்ய மாட்டா, தன்னோட உச்ச வீடு இல்லையா அது. அப்போ நீச்ச பங்கம் ஆயிடுறது. குருவனோட பார்வை இருக்கிறதுனால அந்த சுக்கிரன் என்ன ஆகிறாரு, நீச்ச பங்கம் ஆவார். அப்ப அதிகப்படியான நன்மைகளை செய்வார் தவிர அங்க கெடுதல் செய்ய மாட்டார். எப்படி என்னதான் இருந்தாலும் இவர் தேவகுரு அசுர குரு தானே. இன்னொன்னு சொல்றது உண்டு. இப்போ நம்ம குருவும் புதனும் பகைன்னு எடுத்துக்கிறது இல்லையா? ஜெனரலா புதனும் குருவும் பகைன்னு எடுத்துக்கிறது இல்ல. இன்கேஸ் அந்த குரு மீனத்துல இருந்தா, குரு மீனத்துல நிக்கிறாருன்னு வைங்களேன், அப்போ சில சமயம் என்ன ஆகும்னா அந்த ஜாதகத்துல இருக்கக்கூடிய புதன் அதுக்கு பகையா ஆக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. ஏன்னா அங்கதானே புதன் நீச்சமாகிறார். மீனத்துல. அதே போல அந்த குருவுமே மிதுனத்துல இருக்காருன்னு வைங்களேன், அப்பயும் சில சமயம் சிலர் அதை பகைன்னு சொல்றது உண்டு. ஏன்னா அந்த அந்த வீட்டு அதிபதியை தானே அவர் நீச்சமாக்குறார். புதனை குரு நீச்சமாக்குறாரு இல்லையா மீனத்துல. அப்பயும் சிலர் அந்த மிதுனத்துல மட்டும் குரு நீச்சம்னு சொல்றவா கூட உண்டு, இது பகைன்னு சொல்றவா கூட உண்டு. அப்படி நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா தேவகுரு அசுரகுரு இங்க அவளுக்கு சம்பந்தமே, அவர் அந்த இடத்துக்கு ஃபேவர் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. இப்ப என்ன பண்றாரு அப்படின்னா 4ஆம் இடத்தை அவர் கொஞ்சம் உபதிரவம் பண்றாரு. நம்ம இதுதான் சொல்ல வேண்டியது. ஒண்ணு முருகர் கோவில் 16 சந்தான வேணுகோபால. ஸ்பெசிபிக்கா என்னன்னா சண்டே ஆர் டியூஸ்டே. ஏன்னா நம்ம சீத்தலம்னு சொல்லியிருக்கோம். அப்போ உஷ்ண சம்பந்தம் சூரியன் உஷ்ணம், அப்புறமா செவ்வாய் உஷ்ணம் இல்லையா? அந்த கிரகங்கள் உஷ்ண கிரகம்னு சொல்றோம். அப்போ சந்தான வேணுகோபாலர் சால கிராமமோ இல்லைன்னா அவரோட போட்டோ வச்சோ, எப்படியும் இஸ்காண்டி ஓட்டினா தவழ்ற கிருஷ்ணர் இருக்க போறாரு. அந்த சுவாமிக்கு நம்ம ஆராதனை பண்றது. அந்த லட்டு கோபால் இருக்கார். லட்டு கோபால். நானுமே கூட ஒருத்தருக்கு பெங்களூர்காராதாவா நான் இது செஞ்சு கொடுத்தேன். ஆனா அவர் ஹஸ்பண்ட் தமிழ்காரரு. லட்டு கோபாலுக்கு தான் ஒரு கட்டில் மாதிரி ஒண்ணு செஞ்சு கேட்டிருந்தா, செஞ்சு அனுப்பிச்சேன் நான். லட்டு கோபால் இருக்காரு அப்படின்னா அவரே வேணுகோபாலரா பாவனை பண்ணிட்டு பண்ணலாம். இல்ல சால கிராமம் இருக்கு, யாராவது சந்தான சால கிராமம் யாராவது தரா அப்படின்னா பைசா கொடுத்து வாங்கப்படாது இல்லையா? சால கிராமம் அது மத்ய புராணத்திலயா வராக புராணத்துல எதுலயோ படிச்சது ரொம்ப முன்னாடி. பைசா கொடுத்து வாங்கப்படாதான். சால கிராமத்தை விற்க கூடாது, வாங்கக்கூடாது. ஒண்ணு நம்மளா போய் கண்டகில போய் எடுத்துட்டு வரணும், இல்ல யாராவது நம்மளுக்கு பிரசாதமா தரணும். சுவாமியை நம்மளுக்கு கொடுத்து அதுக்கப்புறம் சுவாமியை ஏல பண்ணி நம்ம திருவாராதனை நித்தியம் பண்ணணும். அது லாஸ்ட் ஒரு क्वेश्चन. அந்த பையனோட ஜாதகத்துல அவங்க ஒரு 6 மாசமா அவன் ஏதோ ஜிம்முக்கு போனானா, அப்ப அவனோட அப்படியே முதுகே அவங்க ஏதோ ஸ்லிப் ஆயிடுது. அப்ப அப்படியே ஒரு பாட்டா மாதிரி நடக்கிறான். இப்போ ஒரு 6 அது ஜிம்முக்கு போயிட்டு. அப்ப நான் அவன் 6ஆம் வீட பாத்துட்டு இருந்தேன். 6ஆம் வீட்டுல இவருக்கு யாரு இருக்கா? சுக்கிரன் இருக்காரு அங்க. இல்லையே, இதுதானே 6ஆம் வீடு அதிபதி. சுக்கிரன், ராகு, மங்களன். அவரு ஹெல்த் ஓரியன்டட் டெம்பரரி ப்ராப்ளம். அதாவது கரெக்ட் புரிஞ்சது. அவரா உருவாக்கின்றது தானே. அவர் ஒரு கைடன்ஸ் கரெக்டா பண்ணிருக்கணும். சும்மா ஜிம்முக்கு போய் ஏதோ வெயிட் எல்லாம் எடுத்தார். அப்ப முதுகு பிடிச்சிட்டு இருக்கு, அப்படியே ஒரு 4 மாசமா இருக்காரு. அது சரியாயிடும். மேபி தட் இஸ் டெம்பரரி. அது நம்ம ரோகம் எல்லாம் எடுத்துக்க தேவையில்ல. கரெக்ட். சரி, தேங்க்யூ சார். சொல்றேன் வாழ்க்கை ரொம்ப இப்படியும் வரலாம் இல்லையா ஜாதகம்? 2 பேருக்கும் பிரச்சனை குழந்தைங்க இல்ல. அது பிரச்சனை இல்லை, இது ஒரு ஆசீர்வாதம். இப்போ 2 பேருமே தனிப்பட்ட முறையில நல்ல ஒரு ஜாதகத்து கூட போய் சேர்ந்து இருந்தான்னு வைங்களேன், ரொம்ப பிரச்சனையா இருக்கும் இல்லையா அவள் கூட. அப்படி சொல்றேன். நம்ம ஜாதக ரீதியா he also can't cooperate, she also can't cooperate இல்லையா?
அப்ப இவாளுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல ஓடிட்டு இருக்கு. 2 பேருக்குள்ளயும் உள்ள ரொம்ப சின்ன உள்ள ஒரு கில்ட்டியா இருக்கும். ஐயோ நம்மளால அவரை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியல, இல்லைன்னா அவருக்கு வந்து இருக்கும் நம்மளால அவளை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியலன்னு அப்படின்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல ஓட்டின்னு இருக்கோம். இவ ரொம்ப நல்ல ஜாதகத்துல புத்திரஸ்தானம் நல்லா இருக்கு, சுகஸ்தானம் நல்லா இருக்குன்னா இவாளால கெடுதல் அவளுக்கு உபதிரவம் வருதுன்னா 2 பேருக்குள்ளயுமே மனஸ்தாபம் தானே. இப்ப பகவான் பார்த்து கரெக்டா அமைச்சு கொடுத்திருக்காரு. இது பிரச்சனைன்னே சொல்ல முடியாது. 2 பேருக்கும் பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனை உள்ளவாளா பார்த்து பகவான் கரெக்டா ஒண்ணு சேர்த்து வச்சிருக்காரு. அப்படியே வண்டி அழகா ஓடின்னு இருக்காது. ஏதோ ஒண்ணுதானே இல்ல, மத்தது எல்லாமே இருக்கே. இல்ல எல்லாருமே நம்ம எல்லாரும் பாக்குறவா எல்லாம் குழந்தைய கேட்டுன்னு இருக்கா. நம்மளும் ஏதோ எல்லாருக்குமே குழந்தை பிறக்கணும், பிறந்தவா எல்லாருக்குமே கல்யாணம் ஆகணும்னு அவசியம் இல்லை, கல்யாணம் ஆனவா எல்லாருக்குமே குழந்தை பிறக்கணும்னு அவசியம் இல்லை. பகவான் சித்தம் அது, அவரை பகவானோட இதை பொறுத்தது. நம்ம இதை இவ்வளவு ஓப்பனா வந்து அவா கிட்ட பேச முடியாது இல்லையா. லேர்னிங் பர்பஸ் இது எல்லாமே நம்ம பல பல வகையில நம்ம அதை பார்த்துட்டு இருக்கோம். ஓகே சார், தேங்க்யூ. அப்படிங்கிறப்ப சொல்ல வேண்டியதுதான். நம்ம ஏதாவது ஒரு அந்நேரத்துக்கு பகவான் மனசுல சொல்ற ஒரு இது ஒரு 16 வாரம் 16 மாசம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி திருவாராதனை பண்ணுங்க, பண்ண சொல்றேன். சரி, ஆமா சந்தான வேணுகோபால சுவாமி பண்ணுங்க, கண்டிப்பா கிடைச்சிரும், பிரச்சனை இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம வேற வழி இல்ல. சரி சரி சரி, ஓகே சார், தேங்க்யூ. தேவம் கம்சசா அனுரமர்தனம் தேவகீ பிரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். ராம் ராம்.